கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவரே, இதை பார்க்குற கேட்குற நல்லா கவனிச்சு கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், உலக அளவில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அந்த சம்பளம் என்ன பண்ணணும்னா வீடு வந்து சரியா சேர்றது இல்லை. குடி அடிச்சுட்டு ஃபுல்லாக போயிடுறாங்க. கடன் என்ற கட்டு, சாபன்ற கட்டு. வேதத்துல இருந்து பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த சம்பளம் வாங்குற கையின் பிரயாசம் உழைச்சு சம்பளம் வாங்குறாங்க. அதுல ஒரு சேமிப்பு இல்லவே இல்லைங்க. பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128 சங்கீதம் 2 சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்கும். கையில்லாதவர் கூட எதிர்காலம் இருக்குங்க. ஆனா கைகளை வச்சுட்டு குடிக்கும் பாவத்துக்கும் அடிமையா இருக்கும் அந்த சம்பளம் வீட்டுல வந்து கணவன் மனைவிட்ட கொடுக்கறது, மனைவி கணவன் கொடுக்கறது இல்லைங்க. இது நிமித்தம் வறுமை, வசதியா வாழும் நினைக்கிறாங்க. ஒரு திட்டம் கிடையாது, ஒரு தீர்மானம் இல்லைங்க. கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறோம். அன்றைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிட என் தேவன் கிருபை தாரும். குடும்பங்களை பாதுகாத்தணும். நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.